எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாடி தோட்டத்திலேருந்து என்னுடைய பூஜை ரூமுக்கு தேவையாக கொஞ்சம் பூ பறிச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். நான் எப்போவுமே என்னுடைய மாடி தோட்ட பூக்களை ரொம்ப பறித்து நான் பூஜைக்கு வைக்கிறதில்ல. கடையில் வாங்கிடுவேன். ஏன்னா அழகை நான் வச்சுருக்கக்கூடிய மாடி தோட்டம் எனக்கு மாத்திரம் கிடையாதுங்க. என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஆக்சிஜனையும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் என்னோடய வீட்டை பார்க்கும்போது இதில் மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களை பார்த்துட்டு அவங்க அடுத்த வேலைகளை தொடங்குனாங்க அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா? அந்த ஹாப்பினஸுக்கு ஒரு அளவே இருக்காது. அது மாதிரி தான் நானும். ஆனால் இப்போ நான் இந்த இது எதுக்கு காமிக்கிறேன்னா, இப்படி தாங்க 2 பூ மாதிரி நானும் என்னுடைய தங்கையும் இருந்தோங்க. திருமணம் முடிஞ்சு ரெண்டு பேரும் 2 விதமான இடங்களுக்கு மாறிட்டோம். நாங்கள் 2 பேரும் எப்போ சேரும்போது எங்கள் 2 பேருக்குள்ள கருத்து வித்தியாசங்கள் வந்துக்கிட்டு தாங்க இருந்தது. இப்போ ஒன்றா இருந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி என்னோடய தங்கை இந்த மாதிரி ஆயிட்டாங்க. உதிர்ந்து போய் கீழே விழுந்துருச்சுங்க. இந்த வேதனையை எங்களால் இன்னுமே